தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், உணவப்பாத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் செல்கிறார். 8ஆம் இடத்துல குரு என்பது சிறிது உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக வயிறு உபாதைகளையும் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தினசரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தால் மட்டுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதிகமான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அதற்கான சைடு எஃபெக்ட்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருடைய பார்வை விழுகிறது, உச்ச பார்வை. ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் குருடைய பார்வை, சுப விரயங்கள் நடக்கும். அந்த சுபங்களுக்கு ஏற்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மாணவர்கள் படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கு தாராளமாக செல்லலாம். பொதுவாக நீங்கள் இருக்கின்ற ஊரை விட வெளியூரில் நீங்கள் படித்தால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். இந்த வருடத்திலே தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் தொடங்கும் போது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த குரு பயிற்சியின் மூலமாக அடுத்த குரு பயிற்சி வரை, அடுத்த ஜூன் மாதம் வரை கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. கடன் கொடுத்தால் திரும்பி வராது. கடன் வாங்கினால் கடன் திருப்பி கொடுப்பதில் காலதாமதம் அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பாத இடத்தில் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் மேலதிகாரிகளுடன் பரஸ்பரம் நட்பை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் உத்தமமானது. இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேற வேலையை தேடுகிறேன் என்று விடக்கூடாது. வேறு வேலை மாற நீங்கள் விரும்பினால் இருக்கின்ற வேலையில் இருந்து கொண்டே வேறு வேலைக்கு நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும். வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தொடர்ந்து வேலையில் இருக்க முடியும். இல்லாவிட்டால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் நல்ல வீடு நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். வேறு வீட்டுக்கு செல்லும் போது நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வீட்டுக்கு செல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ராசி ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் நடுவில் 3 மாதங்கள் மாத்திரம், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 3 மாதங்கள் அதிசாரத்தில் குரு பகவான் சிம்மத்தில் போகும்போது திடீரென்று திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருந்து, திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. மற்றபடி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருடைய 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே குரு பார்வை. ஆகவே இப்பொழுது குழந்தை பாக்கியம் சிறிது தாமதப்படுத்தும். அடுத்த வருடம் நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் விரும்பினால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் மருத்துவம் செய்தால் மட்டுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அடுத்த ஜூன் மாதத்துக்கு பிறகு, அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வருடம் வீடு மனை வாங்குவது போது அந்த வீடு மனையின் மீது ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா என்று சரிபார்த்து மட்டுமே வாங்க வேண்டும். சரி பார்க்காமல் வாங்கிவிட்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய வாகனங்களை வாங்கலாம், பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. அதை கூட நீங்கள் நவம்பர் மாதம் வரை, அதாவது தள்ளிப்போடு தீபாவளிக்கு பிறகு நீங்கள் புது வாகனங்களை வாங்குவதுதான் நல்லது. அதற்கு முன்பு வாங்கினாலும் தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வாகனங்கள் ரிப்பேர் ஆகும் என்று இருக்கிறது. பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் பெண்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது வயிறு உப்பிசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முதுகு வலி, மூட்டு வலிகள், மாதவிடாய் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. விவசாயிகளுக்கு எதை பயிரிட வேண்டும் என்று நீங்கள் ஆலோசனை செய்து, அதாவது மற்ற விவசாயிகளுடன் ஆலோசனை செய்து அல்லது வேளாண் அரங்கத்திற்கு சென்று ஆலோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்கள் பயிர்கள் கருகி போவதற்கோ அல்லது பயிர்கள் மழையினால் சேதமடைவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. வயதானவர்கள் 1 வருடத்துக்கு நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கோ அல்லது ரொம்ப வெகு தூரங்களுக்கோ நீங்கள் பிரயாணங்களை செய்வதை 1 வருடம் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் வயதானவர்கள் வெகு தூரம் பிரயாணம் செய்தாலும், ஆன்மீக பயணம் என்று வெகு தூரம் சென்றாலும் சிறிது சங்கடங்களை ஆரோக்கிய விஷயமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும்.
ஏனோ தானோ என்று படித்தால் மதிப்பெண்கள் பெற முடியாது. படித்த மாணவர்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது பெரிய வேலையோ, சிறிய வேலையோ கிடைத்த வேளையில் உடனடியாக நீங்கள் சேர்ந்து விடுவது மிகவும் சிறப்பானது. வேறு வேலை கிடைக்கும், பெரிய வேலைக்கு தான் செல்வேன் என்று அடம் பிடிக்கக் கூடாது. கிடைக்கின்ற வேலையில் சென்றுவிட்டு அதன் பிறகு 1 வருடம் கழித்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும். அதன் பிறகு நல்ல யோகம் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், ஏற்கனவே அர்த்தாஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதனால் தெய்வ பலம் குறைந்திருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு வியாழக்கிழமையன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கோ, அல்லது ஏதாவது ஒரு வாத்தியார், அதாவது ஆசிரியர் தம்பதிக்கோ நீங்கள் வஸ்திர தானம் ஒரு வியாழக்கிழமை கொடுத்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஒரு முறை வியாழக்கிழமையன்று குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வர வேண்டும். ஒரு முறை இவை செய்தால் போதுமானது. அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம், வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக உங்களுக்கு அடுத்த குரு பேச்சு வரை சிரமம் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.